நிறைய பேர் அந்த பீரியட்ஸ் வரதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இருந்தே அது வலிக்குது, உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, பிரஸ்ட் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹார்மோன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருந்தால் பீரியட்ஸ் முதல் 20 நாளைக்கு ஈஸ்ட்ரோஜனே அதிகமாக இருந்துட்டு அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் லாஸ்ட்டாக ஒரு 5 நாள் மட்டும் கூடுது அப்படின்னாலோ, இல்லை இந்த விகிதம் மாறி ப்ரொஜெஸ்ட்ரானே அதிகமாக இருந்தாலோ, இந்த மாதிரி சமச்சீரற்ற தன்மை இருக்கும் பொழுது அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து PCOS சார்ந்த பல பிரச்சனைகளும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகிறதுக்காக பல விஷயங்களையும் பேசிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது ஹார்மோன்ஸ் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது டாக்டர்னு நிறைய பேர் சொல்கிறோம். ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டாக்டர், எனக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ரத்தத்தில் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக தான் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? ஒருவேளை அது இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரியான உணவு முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்காது, மங்கு இருக்காது, கரும்புள்ளிகள் இருக்காது, வெண்புள்ளிகள் இருக்காது, முடி வளர்ச்சி இருக்காது, தோல் வறட்சி இருக்காது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைமுடி உதிர்தல் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது. உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். நல்லபடியாக தூக்கம் வரும். படுத்த உடனே தூங்கிடுறாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தூக்கம் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ படுத்த உடனே தூங்க முடியலன்னா உங்கள் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், எல்லாரோட சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா உங்கள் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பீரியட்ஸ் பொறுத்த வரைக்கும் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. நிறைய பேர் அந்த பீரியட்ஸ் வரதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இருந்தே அது வலிக்குது, உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, பிரஸ்ட் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹார்மோன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருந்தால் பீரியட்ஸ் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அதே மாதிரி கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். டக்குன்னு நமக்கு அடுத்தடுத்த வருஷத்தில் ப்ரெக்னென்சியும் உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய மனசும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், எப்பயும் சந்தோஷமாக இருப்போம். இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி எல்லாம் இல்லாமல் ரொம்ப காமிக்காக, ஜோவியலாக நம்மளால் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இல்லாமல் எப்பயுமே ஒரு சோர்வோட, மனச்சோர்வோட, இர்ரெகுலர் பீரியட்ஸோட, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸோட, மனநோய்களோட, இல்லை நம்மளுடைய உடற்பருமன் அதிகமாக, இல்லை உடம்பு ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது, வெள்ளைப்படுதல் அதிகமாக, இந்த மாதிரி பிரச்சனையினால் நீங்கள் சஃபர் ஆகுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த 2 ஹார்மோனும் பேலன்ஸ்டாக இல்லைன்னு அர்த்தம். முதல் 15 நாள் ஈஸ்ட்ரோஜன் இருக்கணும், ரெண்டாவது 15 நாள் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கணும். முதல் 20 நாளைக்கு ஈஸ்ட்ரோஜனே அதிகமாக இருந்துட்டு அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் லாஸ்ட்டாக ஒரு 5 நாள் மட்டும் கூடுது அப்படின்னாலோ, இல்லை இந்த விகிதம் மாறி ப்ரொஜெஸ்ட்ரானே அதிகமாக இருந்தாலோ, இந்த மாதிரி சமச்சீரற்ற தன்மை இருக்கும் பொழுது அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொண்டை கடலை சுண்டல் ரெகுலராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சை பட்டாணி சுண்டல் அதுவும் ரெகுலராக எடுத்துக்கலாம். நம்மளுடைய மைசூர் தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு பருப்பு கடைகள்லாம் கிடைக்கும், அதையும் நீங்கள் சாம்பார் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 பருப்பு வகைகள், கொட்டை வகைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அன்றாட உணவில் சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஹார்மோன் மாத்திரைகள் இல்லாமலேயே நம்ம ஹார்மோன்ஸை நம்மளால் ரெகுலரைஸ் பண்ண முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.